Hello friends, welcome to வீட்டு தோட்டம் vlogs. இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்துல பாகக்காய் வந்து இந்த இடத்துல ஒரு காய் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்னு இருக்கு. இது அப்படியே கொஞ்சம் பழுக்கறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இத வந்து அப்படியே அறுவடை பண்ணிரலாம். கொஞ்சம் சின்ன காயா தான் இருக்கு. இது வெயில்னாலயே என்னன்னு தெரியல. வெயிலே காஞ்சிட்டு இருந்தங்காட்டியே நீ என்ன பிரச்சனைன்னு தெரியல. கொஞ்சம் பழுக்கறக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அடுத்து இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது. இதில் பிஞ்சுலேயும் ஒன்று இந்த இடத்துல கொஞ்சம் எல்லாம் வெம்பிருச்சு. அதை வந்து கட் பண்ணி போட்டுடலாம். இருமா தரேன் இருமா. இந்தா இல்லை இது பாவக்காய். ஆமாம் பாவக்காய் தான் வெய் வெய். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. ஆமாம் இது கொஞ்சம் இன்னும் பெருசாகும். வெய்ய வெய்ய கையிலே வெய்ய அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அது முத்தி இருக்காது வேண்டாம். அடுத்தது பீர்க்கன் அப்படியே கொடி எல்லாமே காய ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து இனி அறுவடை வந்து கம்மியாயிருச்சு. இந்த இடத்துல ஒரு 2 கொடி வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது. இருமா செடி தான். அடுத்தது புடலங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது இன்னுமே நல்லா பெருசாகும். இன்னும் இல்லை இன்னும் பெருசாகும். அடுத்தது இங்கே ஒரு காய் இருக்குது. இதுவுமே இன்னும் நல்லா பெருசாகும். இந்த இடத்துல இருக்கிறது இன்னும் பெருசாக ஆகலை. இன்னும் பெருசாகும், ரொம்ப பெருசாகும். அப்புறம் தான் பறிக்கணும். தடிக்க அது முத்திருச்சு, அது வேண்டாம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காய் ஒன்று இருக்குது. அடுத்தது பீர்க்கனில் இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது. இனி முதிக்கக்கூடாது, கொடியை முதிக்காதீங்க, தள்ளி நில்லுங்க. இது பார்த்தீங்கன்னா சொரக்காயில் ஃபுல்லாக வந்து எறும்பு, சாரி புடலங்காயில். இதை வந்து தூரம் போட்டுடலாம். என்னம்மா பெருசாகும். ஒரு காய் உனக்கு கண்ணுக்கு தெரியறதுக்கு இல்லையே. இன்னும் பெருசாகும் அந்த காயெல்லாம். இந்த இடத்துல என்ன பிஞ்சுகள் எல்லாம் உள்ள எதுவுமே இல்லை. அப்படியே நீக்கி பார்த்துக்குவோம் அப்படியே காய் இருக்கா இல்லையான்னு. இந்த இடத்துல எல்லாம் பூவே பார்த்தீங்கன்னா இல்லை. கொடி தான் பார்த்தீங்கன்னா நல்லா மொத நல்லா படர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது நம்மளோட சொரக்காய். இது பார்த்திங்கன்னா நம்மளோட அவரைக்காய் கொடி நல்லா படர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பூக்கள் வந்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பச்சை பட்டை அவரை சொன்னேன் இல்லைங்களா, அது இது என்ன காரணம்னு தெரியல. மஞ்சள் வந்து செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பூக்களும் பார்த்திங்கன்னா இந்த அரும்புகள் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். அப்படியே இனி வந்து பனிக்காலம் இல்லைங்களா, அதனால் இப்போ இது கொடி வகைகள் எல்லாமே வந்து சூப்பராக காய்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். பனி வந்து நல்லா பெஞ்சாலே பூக்கள் வந்து நிறைய பிடிச்சி காய்கள் வந்து பூக்கும். இது வந்து சிவப்பு பட்டை அவரை. இது இன்னும் வந்து நல்லாவே படரல. அது பாருங்கள் எந்த அளவுக்கு படர்ந்துருக்குன்னு. இது குட்டியோண்டு தான் படர்ந்துருக்கு, அதை விட சிறுசு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதே வந்து சிவப்பு பட்டை அவரை. இதெல்லாமே இப்போ தான் படர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஒரு 2 புடலங்காய் கொடி போட்டு அதுவுமே நல்லா தலைய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முருங்கை, அது வந்து போட்டு விட்டுருந்தேன். இது ஓரமாக வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுவுமே இப்போ தான் நல்லா தலைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ போய் நம்ம சொரக்காய் வந்து தலைக்கு தம்பி அறுவடைக்கு இருக்கான்னு பார்த்துடலாம். இங்கே நில்லுங்க, நான் பார்த்துட்டு வரேன். இந்த இடத்துல நம்ம பார்த்து வச்ச இடத்துல வந்து இருக்கான்னு பார்த்துடலாம். அந்த பிஞ்சு வந்து இன்னும் பெருசாகலை. இந்த
இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. இதை வந்து அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 காய் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து முத்தி போயிடுச்சு இல்லைங்களா, அது வந்து விதைக்காக விட்டாச்சு. இருமா வரேன். 2 இங்கே ஒன்று வச்சுருந்து இல்லைங்களா, இதோட 3 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு வந்து பார்த்து வச்சுருந்தேன். இது பெருசாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஓ, இங்கே தான் இருக்குது. இது ஒன்று, இது வந்து இன்னொன்று. இது வந்து அறுவடை பண்ணிடலாம். நல்லாவே பெருசாகிருச்சு. இதோட பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4 காய் வந்து சொரக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். பீர்க்கன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இது வந்து ஏதோ அழுகி போயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வேறு எதுவும் இல்லை. புறமே பார்த்திங்கன்னா எல்லா பூக்கள் தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சொரக்காய் வந்து நல்லாவே பெருசாயிடுச்சு. இதையே அறுவடை பண்ணிடலாம். இதோட பார்த்திங்கன்னா சொரக்காய் 5 காய் வந்து அறுவடை பண்ணி இன்றைக்கி கடைசியாக என்னென்ன அறுவடை பண்ணிக்கோங்கிறத பார்த்துடலாம். சொரக்காய் பார்த்திங்கன்னா 5 சொரக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரே ஒரு பாகக்காய், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.